இப்போ திருமண தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நவகிரகமே இல்லாத கோவில்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்து உருட்டி தள்ளிட்டு இருக்காரு. அது எப்படி சார் நவகிரகம் இல்லாத கோயிலை கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அந்த மாதிரி கோவிலுக்கு போனா வந்து திருமண தோஷம் நீங்கும்ன்றது எப்படி சார் சொல்றாங்க? இல்லை, எங்கே போனாலும் எதுவுமே நீங்காதுங்க. அந்த நமக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நவகிரகங்கள் அதனால் வரக்கூடிய தோஷம்னால தான் வந்து கல்யாணம் நமக்கு தள்ளி போகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இல்லாத கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த தோஷமே அடிபட்டு போயிடும் அப்படின்னா, அந்த கோயிலில் வேணால் நவகிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேலை வந்து இருக்கத்தானே செய்யுது. இந்த பூமியை சுற்றி பிளானட் சுற்றி தான் இருக்குது, ராசி மண்டலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அப்போ இல்லாத இடத்துல போயிட்டு நான் கும்பிட்டேன் அது இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. பட் எது நம்பினாலும் சரி, எது நடந்தாலும் நடக்காட்டியும் சரி, நம்ம ஜாதகத்தில் திருமணம் தாமதம் ஆகணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அது தாமதமாக தான் நடக்கும்.